வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் மேக்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2ல இருக்கிற ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மாடல் புக்கில் இருக்கிற சம்ஸை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இது தேர்ட் சம் நம்ம பார்க்கலாம். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு இணைகரம் இருக்கு. இணைகரத்தோட அடிப்பக்கம் வந்து பி, அது வந்து உயரத்தை மாறி, அப்போ உயரம்னா ஹச் மாறி 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உயரம் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல படிச்சிடலாம் ஒரு தாட்டி. The base of the parallelogram is thrice its height. If the area is 243 square centimeter, then base and height are. அப்ப அடிப்பக்கம்ங்கிறது பி, உயரம்ங்கிறது ஹச். என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரத்தை போல 3 மடங்கு அடிப்பக்கம். அப்ப உயரம் வந்து ஹச்ன்னு எடுத்துக்கிறோம். அதே அடிப்பக்கம் வந்து பி வந்து உயரத்தை மாதிரி 3 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3h. அப்ப பரப்பளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 243 கொடுத்துருக்காங்க. அப்ப A ஈக்குவல் டு பி இன்டு ஹச் ஃபார்முலா. இப்ப ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 243 கொடுத்துருக்காங்க. பி வந்து 3h இன்டு ஹச். இப்ப 3 டேபிள் இதை கேன்சல் பண்ணா இது 1 டைமு, இது 8 டைமு, 3 வந்து 1 டைமு. அப்ப ஹச் இன்டு ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. அப்ப h ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 என்ன வரும்? ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அப்ப h ஈக்குவல் டு 9. அப்ப உயரம் எத்தனை சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு? 9 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? உயரம் மட்டும் கேட்கல, அடிப்பக்கமும் கேட்குறாங்க. அப்ப அடிப்பக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா b ஈக்குவல் டு 3hன்னு கொடுத்துருக்காங்க. ஹச்சோட வேல்யூ 9. அப்ப 3 இன்டூ 9 வந்து 27. அப்ப b வந்து என்னது? அடிப்பக்கம் 27 சென்டிமீட்டர். ஆன்சர் பாருங்க, அடிப்பக்கம் 27 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர். இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, இது 7th புக்ல இருக்கு. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகும், அதன் பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர் ஆகும் இருப்பின் அடிப்பக்கத்தின் உயரத்தின் காண்க. சேம் அதே ஃபார்முலா. அப்ப உயரம் வந்து நம்ம ஹச்ன்னு எடுத்துக்கிறோம், அடிப்பக்கம் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். பி என்ன கொடுத்துருக்காங்க? உயரத்தை போல 3 மடங்கு. இப்ப இந்த உயரத்தை மாதிரி 3 மடங்குன்னா 3h. அப்ப பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்ப பரப்பளவு வந்து 192. அப்ப இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இணைகரத்தின் ஃபார்முலா A ஈக்குவல் டு பி இன்டூ ஹச். இதுல பிரதியிடலாம். 192 ஈக்குவல் டு பி வந்து 3h இன்டூ ஹச். இதை கேன்சல் பண்றதா இருந்தா இது 1 டைமு, இது 6 டைம் 18, ரிமைண்டர் 1, இது 4 டைம். அப்ப h இன்டூ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. அப்ப h ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அப்ப உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். என்ன கேட்குறாங்க? அடிப்பக்கமும். அடிப்பக்கம் என்ன? உயரத்தை விட 3 மடங்கு அதிகம். அப்ப 3 மடங்குன்னா 3 இன்டூ ஹச். அப்ப 3 இன்டூ 8 வந்து 24 சென்டிமீட்டர். இப்போ உயரம் 8 சென்டிமீட்டர், அடிப்பக்கம் 24 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க, அப்ப அடிப்பக்கம் தான் எழுதணும். 24 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். பாருங்க, நம்ம டெய்லியுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதை மாடல் இருக்க புக்ல இருக்க சம்ஸ் நம்ம பார்த்துருக்கும் போது கண்டிப்பா 30 out of 30 எடுத்துடலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.